ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஎம்ஏசிங் சேனல். இந்த உலகத்துல அழகான ஆச்சரியமான பல இடங்கள் இருந்தாலும் மனிதன் செல்லவே முடியாத, ஏன் வாழவே முடியாத சில ஆபத்தான இடங்களும் இருக்கு. வருடம் முழுவதும் கொதித்து கொண்டே இருக்கிற நதியிலிருந்து சல்பர் குளங்கள் மட்டுமே இருக்கிற பாலைவன பகுதி வரைக்கும் இந்த வீடியோல உலகத்திலேயே இருக்கிற ரொம்பவுமே ஆபத்தான மோசமான 10 இடங்களை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். டலோல் எத்தியோப்பியால இருக்கிற ஒரு ஆபத்தான இடம் தான் இந்த டலோல். இந்த இடம் தான் பூமியிலேயே அதிக வெப்பமான ஒரு இடம்னு சொல்லலாம். இந்த இடம் வருடம் முழுவதும் அதிக வெப்பநிலையோட காணப்படும். அதாவது பகல்ல இந்த இடத்தோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இரவு நேரத்துல இந்த டெம்பரேச்சர் குறையுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இரவு நேரத்திலயும் இங்க வெப்பநிலை கிட்டத்தட்ட 45 டிகிரிக்கும் அதிகமா இருக்கும். இந்த அதிகப்படியான வெப்பநிலை காரணமாக இங்க அதிகப்படியான சல்பர் குளங்கள் உருவாயிருக்குது. இந்த சல்பர் குளங்கள்ல இருந்து ரொம்பவே நச்சுத்தன்மையுடைய வாயுக்கள் வெளியேறுது. அதனாலேயே அந்த இடத்துல மனிதர்கள் யாராலையும் வாழ முடியாது. தொடக்கத்துல இந்த இடத்துல மனிதர்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா காலப்போக்கில் இந்த சல்பர் குளங்களோட எண்ணிக்கை அதிகமாகவே அங்கிருந்து அவங்க புலம்பெயர்ந்து போயிருக்கிறாங்க. மக்கள் யாருமே வாழாத இந்த இடத்துக்கு அவங்க கோஸ்ட் டவுன் பேரும் வச்சிருக்கிறாங்க. பாய்லிங் ரிவர் பொலிவியா. அமேசான் காடுகள்ல பல ஆச்சரியமான இடங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த பாய்லிங் ரிவர். இந்த ரிவருக்கு இன்னொரு பெயர் ஷானே தெம்பிக்ஷா. பொதுவா நதியோட நீரானது சில்லுன்னு இருக்கும், இல்ல வெதுவெதுப்பா இருக்கும். ஆனா இந்த நதியோட நீர் வருடம் முழுவதும் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். உலகத்திலேயே இருக்கிற ஒரே கொதிக்கும் நதி இது மட்டும்தான். இந்த நதி இயற்கையாகவே கொதிக்குது. அதற்கு காரணம் பக்கத்துல ஏதாவது எரிமலை இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கிடையாது. இந்த நதியோட அமைப்பு எர்த்தோட மேண்டலுக்கு மிக அருகில் இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால தான் இந்த நதி கொதிக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. இந்த நதியோட கொதிநிலைன்னு பாத்தீங்கன்னா சராசரியா 45 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அதனால இந்த நதியில எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது. அப்படி தவறி இந்த நதியில உயிரினம் விழுந்தா அது இறந்து போயிடும். நம்மளே இந்த நதியில சிறிது நேரம் கைய வச்சாலும் நம்மளுக்கு மிகப்பெரிய காயங்கள் ஏற்படும். அவ்வளவு சூடா இந்த நதி இருக்கும். டெத் வேலி. இந்த இடம் அமெரிக்கால இருக்கிற கலிபோர்னியா மாகாணத்துல இருக்கு. இந்த இடத்துக்கு நீங்க தண்ணி மட்டும் கொண்டு போகலைன்னா நீங்க உயிரோட திரும்பியே வர முடியாது. ஏன்னா வெயில் காலங்கள்ல உலகத்திலேயே அதிக டெம்பரேச்சர் இருக்கிற ஒரு இடமா இது இருக்குது. இது ஒரு பாலைவன பகுதிங்கிறதுனால பகல் நேரங்கள்ல இங்க வெப்பநிலை கிட்டத்தட்ட 130 ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கும். அதே இரவு நேரங்கள்ல அது அப்படியே தலைகீழா மாறி -10 டிகிரி வரைக்கும் போகும். இந்த இடத்துல மனிதன் தண்ணீர் இருந்தாம வெறும் 14 மணி நேரம் தான் உயிர் வாழ முடியும். அந்த அளவுக்கு ரொம்பவுமே ஹாட்டான ஒரு இடம் தான் இந்த டெத் வேலி. இந்த பள்ளத்தாக்குகள் ரொம்பவுமே அழகா இருந்தாலும் இங்க இருக்கிற இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் அதை ரொம்பவுமே ஆபத்தா மாத்துது. இது ஒரு சுற்றுலா தலமா இருந்தாலும் சரியான முன் தயாரிப்போட தான் இந்த இடத்துக்கு போக முடியும். இங்க ஒரு சின்ன நம்ம தவறு செஞ்சாலும் நம்ம உயிரோட திரும்பி வர்றது ஒரு மிகப்பெரிய சவாலா மாறிடும். லேக் நேட்ரான். உலகத்துல பலவிதமான லேக்குகள் இருக்கு. ஆனா தான்சானியால அமைஞ்சிருக்கிற இந்த ஒரு ஏரி ரொம்பவுமே ஆபத்தானது. அது மட்டும் இல்ல, ரொம்பவுமே வித்தியாசமான தோற்றத்தை கொண்டதுதான் இந்த லேக் நேட்ரான். அதற்கு காரணம் அந்த ஏரியோட கலர் தான். இந்த ஏரிக்கு நீங்க போனீங்கன்னா அங்க பல பறவைகளோட கட்சிலைகளை நீங்க பார்க்கலாம். அவை எல்லாமே உண்மையான பறவைகள் கல்லா மாறி இருக்குது. அதற்கு காரணம் அந்த நதியில் இருக்கிற அதிகப்படியான உப்புத்தன்மை தான். அதனால அந்த ஏரி முழுவதும் சிவப்பு நிறத்துல காணப்படும். இதனால மேல பறக்கிற பறவைகள் அந்த நிறத்தால ஈர்க்கப்பட்டு அந்த ஏரியில விழுகுது. அப்படி விழுகிற பறவைகளும் விலங்குகளும் சிலையா மாறதாவும் சொல்லப்படுது. இது பறவை விலங்குகளுக்கு மட்டும் இல்ல, மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியது. ஃப்ரேசர் ஐலாண்ட். ஆஸ்திரேலியால இருக்கிற இந்த ஐலாண்ட்ல இருக்கிற கடற்கரை தான் உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான கடற்கரையா சொல்லப்படுது. இங்க கடலுக்குள்ளேயும் சரி கடற்கரையிலயும் சரி நம்மளுக்கு நிறைய ஆபத்துகள் நிறைஞ்சிருக்கு. அப்படி என்ன ஆபத்துன்னு கேட்டீங்கன்னா, கடலுக்குள்ள அதிகப்படியான சுறாக்களோட நடமாட்டம் இருக்கும். அதனால குளிக்க போனா எப்ப வேணா சுறாக்கள் அட்டாக் பண்ணலாம். அப்ப கடல் அலைகளை நம்ம என்ஜாய் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, அங்க உலகத்திலேயே ரொம்பவுமே ஆபத்தான ஜெல்லி பிஷ்கள் இருக்கு. அந்த ஜெல்லி பிஷ் நம்ம உடம்புல பட்டாலே நம்மளுக்கு பல ஆபத்துகள் ஏற்படும். அது பட்டு நம்ம நுரையீரல் பாதிக்கப்படும். மூச்சுத்திணறல் ஏற்பட்டு ரொம்பவுமே ஆபத்தான நிலையில நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அப்ப கடற்கரையில என்ன ஆபத்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அங்க அதிகப்படியான காட்டு நாய்கள் இருக்கும். அவைகள் எப்ப வேணா நம்மளை அட்டாக் பண்ணலாம். இங்க நம்மளுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால தான் இந்த கடற்கரை ரொம்பவுமே ஆபத்தான ஒரு கடற்கரையா மாறி இருக்குது.
கிறிஸ்டல் கேவ் மெக்சிகோல இருக்கிற இந்த ஒரு குகையை இதுவரைக்கும் யாராலையும் முழுசா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அதற்கு காரணம் அந்த குகையில இருக்கிற ரொம்பவே மோசமான அட்மாஸ்பியர் தான். இந்த இடம் தரைமட்டத்திலிருந்து சுமார் 300 மீட்டர் ஆழத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த குகையில மிகப்பெரிய ஜிப்சம் கிறிஸ்டல்ஸ் இருக்கு. அது ஒவ்வொன்றும் 37 அடி உயரமும் அதோட அகலம்னு பாத்தீங்கன்னா 5 கியூபிக் மீட்டர் அளவுக்கு இருக்குது. அங்க இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸோட எடையும் 12 டன்கள் வரைக்கும் இருக்கு. இதனாலேயே அந்த இடம் முழுவதும் ரொம்பவுமே ஹாட்டா இருக்கும். கிட்டத்தட்ட அங்க 58 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை காணப்படுது. ஹியூமிடிட்டி கிட்டத்தட்ட 99% வரைக்கும் இருக்கும். அதனால அந்த இடத்துல மனிதர்கள் அதிக நேரம் இருக்க முடியாது. நம்ம என்னதான் ப்ராப்பரான சேஃப்டி ஷூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு போனாலும் கொஞ்ச நேரத்துக்கு மேல அந்த கேவ்ல நம்மளால உயிர் வாழ முடியாது. அதனாலேயே இந்த கேவை இதுவரைக்கும் யாராலையும் முழுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியல. கவா ஈஜன் இந்தோனேஷியால இருக்கிற இந்த ஒரு இடத்துலதான் எரிமலையானது நீல நிறத்துல எரியும். அதற்கு காரணம் அங்க வெளிப்படுற அதிகப்படியான சல்பூரிக் கேஸ் தான். இதனால அங்க இருக்கிற கவா ஈஜன் லேக் உலகத்திலேயே ரொம்பவுமே ஆபத்தான ஒரு ஏரியா மாறிடுச்சு. இந்த சல்பூரிக் கேஸ் அந்த ஏரி முழுவதையும் ஆசிட் நிறைந்த ஒரு ஏரியா மாத்திருச்சு. அந்த ஏரியோட தண்ணீரோட pH அளவு 0.1% கீழே தான் இருக்கும். என்னதான் இந்த இடம் ஆபத்தா இருந்தாலும் இங்க அதிகப்படியான சல்பர் இருக்கு. அந்த சல்பர் கிறிஸ்டல்ஸ இவங்க மைனிங் பண்றாங்க. எப்படின்னா லோக்கல் பீப்புளை பயன்படுத்தி இங்க சல்பர் மைனிங் பண்றாங்க. ஆனா அந்த மக்களுக்கு தேவைப்படுற தற்காப்பு உபகரணங்கள் எதையும் அவங்க தரது கிடையாது. இதனால அந்த மக்களுக்கு பல உடல் பாதிப்புகள் ஏற்படுது. மைலூசு இந்த மைலூசுங்கிற இடம் மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு இடம்னு சொல்லலாம். இந்த இடம் கிர்கிஸ்தான்ல இருக்கு. அங்க 1946 இருந்து 68 வரைக்கும் இருக்கிற ஆண்டுகள்ல அங்க மிகப்பெரிய சுரங்க வேலை நடக்குது. அந்த சுரங்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட கெமிக்கல்ஸ் மூலமா அவங்க யுரேனியத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதை கொண்டு நியூக்ளியர் வெப்பனையும் செஞ்சிருக்கிறாங்க. மீதம் இருக்கிற நியூக்ளியர் வேஸ்ட் எல்லாம் இந்த இடத்துல டம்ப் பண்ணிருக்காங்க. அந்த இடத்தை சுத்தி கிட்டத்தட்ட 36 இடங்கள்ல இவங்க இந்த நியூக்ளியர் வேஸ்ட டம்ப் பண்றாங்க. இந்த நியூக்ளியர் வேஸ்ட்னால அந்த மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுது. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 25,000க்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த நியூக்ளியர் வேஸ்டால அவங்களோட உடல்ல மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுது. அந்த இடமும் விவசாயத்துக்கு தகுதியற்ற இடமா மாறுது. ஆனா இத பத்தி எதுவுமே கவலைப்படாம அந்த அரசாங்கம் இன்னும் அங்க நியூக்ளியர் வேஸ்ட டம்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனாலேயே உலகத்திலேயே அதிக ரேடியோ ஆக்டிவ் இருக்கிற ஒரு இடமா இது மாறி இருக்குது. எலிபென்ட் கிங்டம் தாய்லாந்து ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமா இருக்கு. பேரை கேட்டோனே இங்க அதிகப்படியான யானைகள் இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு இந்த பேர் வந்திருக்கும் நினைச்சிருப்பீங்க. உண்மை அதுவா இருந்தாலும் இங்க இன்னொரு விஷயம் ரொம்பவுமே ஃபேமஸா இருந்திருக்குது. அதுதான் அங்க இருந்த crocodile பார்க். இது ரொம்பவுமே ஒரு ஆபத்தான crocodile பார்க்கா இருந்திருக்கு. இந்த crocodile நீங்க பார்க்க போகணும்னா ரொம்பவுமே ஆபத்தான ஒரு போட்ல நீங்க பயணிக்க வேண்டியதா இருக்கும். அது ஒரு ப்ராப்பரான போட் ஷேப்லயே இருக்காது. எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸும் இருக்காது. நீங்க பயணம் பண்ற அந்த குளம் முழுவதும் ரொம்பவே ஆபத்தான முதலைகள் பல எண்ணிக்கைகள்ல இருக்கும். அவைகளுக்கு நீங்க உணவும் வழங்கலாம். அந்த போட் போன்ற அமைப்புல ஒரு சிறிய தவறு நடந்தாலும் அதுல பயணம் பண்றவங்க எல்லாருமே அந்த முதலைகளுக்கு இரையாக வேண்டியதுதான். இந்த மாதிரி டூரிஸ்ட் அங்க இருக்கிற முதலைகளுக்கு உணவு வழங்குற வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகுது. இந்த பார்க்ல சரியான சேஃப்டி மெஷர்ஸ் இல்லைன்னு சொல்லி 2016ஆம் ஆண்டு இந்த பார்க் முழுவதுமா மூடப்படுது. பெர்முடா ட்ரையாங்கிள் உலகத்திலே ரொம்பவுமே சர்ச்சைக்குரிய மர்மமான இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா பெர்முடா ட்ரையாங்கிளா தான் இருக்கும். அட்லாண்டிக் கடல் பகுதியில புளோரிடா, பியூட்டோரிக்கா, பர்முடா போன்ற 3 பகுதிகளை இணைக்கும் போது அது முக்கோண வடிவத்தில் இருக்கும். அதனால தான் இந்த இடத்துக்கு பெர்முடா ட்ரையாங்கிள்னு பேரே வந்துச்சு. தொடக்க காலத்திலிருந்தே இந்த கடல் பகுதியில பல மர்மமான விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்குள்ள போன பல விமானங்களும் கப்பல்களும் திரும்பியே வந்ததில்லைன்னு சொல்லப்படுது. குறிப்பிட்ட இந்த இடத்துல வரும்போது ஷிப்லயும் ஏரோப்ளைன் விவரிக்கவே முடியாத பல மர்மமான சிக்னல்கள் கிடைச்சதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல இந்த பகுதியில தொலைந்து போன கப்பல்களும் விமானங்களும் எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல. அதுல பயணித்தவங்க என்ன ஆனாங்கன்னு இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இங்க நடக்கிற இந்த விஷயங்களுக்கு பல சயின்டிபிக் ரீசன் சொல்லப்பட்டாலும் இந்த இடம் இப்ப வரைக்கும் ஒரு மர்மத்தின் குவியலாதான் கருதப்படுது. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க இந்த வீடியோல பார்த்த 10 இடங்கள்ல ரொம்பவே ஆபத்தான இடம் எதுங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.